السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதகர் சன்மார்க்க போதகர் மாபெரும் மனிதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை நிறுத்தவராமல் பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமதான் மாதத்தினுடைய முதல் 10 நிறைவு செய்துவிட்டு 2வது 10 நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் உங்களுக்கு மத்தியிலே மரணத்திற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய சில கடமையான சுன்னத்தான விஷயங்கள் என்ன என்பது தொடர்பாக ஒரு தொடர்புரை நிகழ்த்தலாம் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக அல்லாஹ் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மை எப்படிப்பட்ட ஒரு விதங்களிலே படைத்திருக்கிறான் என்று சொன்னால், நாம பிறக்கிறோம், குழந்தை பருவத்தை அடைகிறோம், அதன் பிறகு வாலிப பருவம் இளமை பருவத்தை அடைகிறோம், அதன் பிறகு முதுமை பருவத்தை அடைகிறோம், அதன் பிறகு மனிதர்களுக்கு மரணம் வரும். இதுதான் மனிதர்களுடைய பொதுவான இயற்கை அமைப்பு, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு மனிதன் முதுமை அடைந்து மரணம் அடைகிறான் என்று சொன்னால் அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அவன் செய்ய வேண்டிய கடமைகள், செய்து முடிக்க வேண்டிய முக்கியமான காரியங்களை எல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் எல்லா மனிதர்களுமே முதுமை வந்துதான் மரணம் அடைவார்களா, எல்லாருக்கும் முதுமை வருமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது கிடையாது. திடீர் என்று நிறைய மரணங்கள் மனிதர்களுக்கு வரலாம். நோயிலே மனிதர்கள் அகப்பட்டு கொண்டு மரணிக்கலாம். கொரோனாவில் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, மரணம் அடைந்தார்கள். ஆக்சிடென்ட் விபத்துகள் மூலமாக திடீர் மரணங்கள் ஏற்படலாம். இப்படி திடீர் என்று மரணங்கள் நேரும் பொழுது மனிதனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது கிடையாது. முதிய வயதை அடைந்து விட்டார் என்று சொன்னால், தள்ளாத வயதை அடைந்து விட்டார் என்று சொன்னால், அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், எனக்கு இவ்வளவு ரூபா இருக்குது, பள்ளிவாசலுக்கு இதை கொடுங்க, இந்த நன்மையை நான் செய்யணும், அதை செய்யுங்க, இதை செய்யுங்க என்று சொல்லிக்கிடலாம். ஆனால் திடீரென்று ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டது என்று சொன்னால், விபத்திலே அகப்பட்டு கொண்டு மருத்துவமனையிலே சிக்கிக் கொண்டான் என்று சொன்னால், அவருக்கு இது போன்றவர்களுக்கு இத்தகைய வாய்ப்புகள் எல்லாம் என்ன செய்வது கிடையாது, கிடைக்கிறது கிடையாது. அதனால இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் நான் முதுமை அடைந்தால்தான் மரணிப்பேன் என்கின்ற சிந்தனையில் இருக்கக்கூடாது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் என் நேரத்திலும் எனக்கு மரணம் வரலாம் என்கின்ற மரண சிந்தனைகளில் தான் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் கழிக்க வேண்டும் என்பதை நான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தரக்கூடிய செய்தி திருமதியிலே 2229வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் தவறான ஆசைகளை தகர்க்கக்கூடிய மரணத்தை அடிக்கடி நினைவு கூறுங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை நினைவு கூற சொல்றாங்க. மரணத்தை யோசிச்சு பாருங்க என்று சொல்லல, அடிக்கடி நினைவு கூர்ந்து கொண்டே இருங்க. மரணம் வந்தா நான் என்ன செய்யறது, திடீரென்று எனக்கு மரணம் ஏற்பட்டால்
நான் சொர்க்கத்துக்கு போக முடியாம போயிருமோ என்கின்ற கவலை உங்களுக்கு ஏற்பட வேண்டும். இந்த மரண சிந்தனை உங்களுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் தவறான ஆசைகள் எல்லாமே உங்களிடத்திலிருந்து அடிபட்டு போய்விடும். ஏன்னா இன்னைக்கு நிறைய தவறான ஆசைகள் மனிதனுடைய உள்ளத்துல எழும்ல. அந்த தப்பா செய்யணும், இந்த தப்பா செய்யணும், தவறான விஷயங்களில் ஈடுபட வேண்டும், புறம் பேச வேண்டும், கோல் சொல்ல வேண்டும், பிறரை ஏமாற்ற வேண்டும் போன்ற தவறான சிந்தனைகள் மனிதர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் மரணத்தை நினைவு கூர்ந்தீர்கள் என்று சொன்னால், மரணத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால், இந்த தவறான யோசனைகள், தவறான ஆசைகள் எல்லாம் உங்களிடத்திலிருந்து விடுபட்டு விடும் என்பதாக நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தார்கள். இப்போ முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம், நமக்கு மனசுல ஒரு ஆறுதல் இருக்கும். எனக்கு வயசு 20 தான் ஆச்சு, எனக்கு வயசு 30 தான் ஆச்சு, 40 தான் ஆச்சு, இன்னும் எனக்கு காலம் இருக்கு என்று நம்முடைய உள்மனதை சொன்னாலும் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அப்படி நினைக்காதீங்க. மரணம் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. எப்போ நாடினாலும் அல்லாஹ் நம்முடைய உயிரை கைப்பற்றி வருவான். அதனால் நீங்கள் எந்நிலையிலும் மரணத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கட்டளையிடுகிறார்கள். இன்னொரு ஹதீஸ்ல நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதே திருமதியில 974வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் மண்ணறைகளை அதிகமாக சென்று சந்தியுங்கள். கபர்ஸ்தானம் இருக்குல்ல, கபர்ஸ்தானத்திற்கு அடிக்கடி செல்லுங்க. அங்கே அடக்கம் செய்யப்பட்டவர்களை அடிக்கடி நீங்கள் சந்தித்து வாருங்கள். நேற்றைய தினம் வரை உயிரோடு இருந்தாரு, இன்னைக்கு உயிரோடு இல்லையே, மரணம் அடைஞ்சிட்டாரு, குழிக்குள்ள கிடக்கிறாரு, மண்ணோட மண்ணாக மக்கி போயிட்டாரு என்று நீங்கள் மன்னர்களை அதிகமாக சென்று சந்திக்கக்கூடியவர்களாக இருங்க. நீங்க மன்னர்களை சந்திக்க சந்திக்க அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டி கொண்டே இருக்கும். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுடைய நிலை அடிக்கடி மரணத்தை நினைவு கூறக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக கபர்ஸ்தானங்களுக்கு அதிகமாக செல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். எங்கேயாவது ஜனாசா ஏற்பட்டது என்று சொன்னா, என் சொந்தக்காரன் இல்லையே, என் சொந்தக்காரன் மரணிக்கலையே, எனக்கு வேண்டியவன் மரணிக்கலையே, நண்பன் மரணிக்கவில்லை என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது ஜனாசாவில் கலந்து கொள்வதையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சொல்லித்தாராங்க. அவர் ஜனாசா ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த தகவல் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால், முடிந்த அளவிற்கு அந்த ஜனாசாக்களை கலந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கபர்ஸ்தானங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக, அடக்க ஸ்தலத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனை அடக்கம் செய்யும் பொழுது மட்டும்தான் கபர்ஸ்தானத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற கட்டாயம்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அடிக்கடி நீங்க மன்னர்களை சென்று சந்தியுங்கள். நீங்க கல்லறைகளை சென்று சந்திப்பீர்கள் என்று சொன்னால், கபர்ஸ்தானத்திற்கு சென்றீர்கள் என்று சொன்னால், அது மறுமை சிந்தனை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டும். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதன் மூலமா ரசூலுல்லாஹ் நமக்கு எதை உணர்த்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு முஸ்லீம் நான் வயது முதிர்ந்த நிலையில மரணிப்பேன், இன்னும் எனக்கு நிறைய காலம் இருக்குது, 10 வருஷம் இருக்குது, 12 வருஷம் இருக்குது, 20 வருஷம் இருக்குது என்று ஒரு முஸ்லீம் நினைக்க கூடாது. 10 நிமிடத்தில் கூட நான் மரணித்து விடலாம், 10 நொடிகளுக்கு கூட நான் மரணித்து விடலாம் என்கின்ற நினைப்பில் ஒவ்வொரு முஸ்லிமும் மரணத்தை அடிக்கடி நினைவு கூறக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதை நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாரார். இன்னொரு ஹதீஸ நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கைகளை பிடித்து சொல்லி காட்டியிருக்கிறார்கள். மூஜமுல் கபீர், மூஜமுல் இப்னில் அல்ராஃப் என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்திலே 3467வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையை பிடித்துக் கொண்டு, இப்னு உமர் அலி சின்ன பையன், இப்னு உமர் அலி என்று சொன்னால் வயது முதிர்ந்தவர் என்று நினைக்கக்கூடாது, வயதானவர் என்று நினைக்கக்கூடாது, வாலிபர் என்று நினைக்கக்கூடாது. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் அலியுடைய மகன், சின்ன குழந்தையாக இருந்தார், சிறுவராக இருந்தார். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனுடைய கையை பிடித்து நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு உமரே, இந்த உலகத்தில் நீ ஒரு பயணியை போன்று வாழு. இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது சும்மா சொகுசா வாழ்ந்துடாது. பிரயாணம் செய்யக்கூடியவன் எப்படி வாழ்வானோ அதே போன்று வாழு. நம்ம பிரயாணம் செய்கிறோம்னா என்ன செய்வோம்? வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்களையும் சுரங்களையும் தூக்கிட்டு போயிடுவோமா? நம்ம 20 சட்டை 30 சட்டை வாங்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவோமா? நம்ம பயணம் செய்கிறோம் என்று சொன்னால் எத்தனை நாள் தங்க போகிறோமோ அதற்கு தேவையான உடைமைகளை தான் எடுத்துட்டு போவோம். ஏன்டா நிறைய துட்டு இருக்கு, கோடிக்கணக்கான ரூபாய்களை நான் வைத்திருக்கிறேன் என்பதற்காக நிறைய சமையல் செய்து கொண்டு நிறைய சமையலை நம்ம தூக்கிட்டு போவோமா? சாப்பாடை தூக்கிட்டு போவோமா? இல்ல. எத்தனை நாள் நமக்கு சாப்பாடு தேவைப்படுமோ அத்தனை நாளுக்கு உண்டான சாப்பாடுகளைத்தான் நம்ம தயார் செய்து எடுத்துட்டு போவோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது ஒரு பயணியை போன்று வாழு. பிரயாணம் செய்ய
செய்யக்கூடியவன் எப்படி வாழ்வானோ அதே போன்று நீ வாழு என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, நீ மன்னரைக்குள் சென்று விட்டவர்களை ஒருவனாக உன்னை நீ கருதி கொள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வயதானவர் பார்த்து சொல்ல, ஒரு 60 வயசு 70 வயசு 80 வயது முதியவர்கிட்ட போய் நீங்க மன்னரைக்குள் சென்று விட்டவர்களை போன்று நீங்க உங்களை கருதிக்கங்க, நீங்க பூமிக்கு மேல வாழணும்னு நினைக்காதீங்க, மன்னரைக்குள்ள உங்களை அடக்கம் செஞ்சுட்டாங்க என்று நினைத்து கொண்டு நீங்க வாழுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லல. இப்னு உமர் என்று சொல்லக்கூடிய சிறுவனை அழைத்து கொண்டு 10 வயது 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவனை அழைத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்னு உமரே, இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது கபருக்குள்ள சென்று விட்டவர்களை ஒருவனாக உன்னை நீ கருதி கொள், கபருக்குள்ள என்னை அடக்கிட்டாங்க என்று உன்னை நீ கருதிக்க என்று நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதன் மூலமா ரசூலுல்லாஹ் என்ன உணர்த்துறாங்க, சிறுவனாக இருந்தால் கூட மரண சிந்தனையோடு நம்ம நம்முடைய வாழ்க்கையை கடக்கணும். இன்னும் நிறைய காலம் இருக்குது, நிறைய அனுபவிக்கலாம், அல்ல நிறைய வசதி வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தருவான் என்று முஸ்லீம்கள் நினைக்க கூடாது. ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் அடுத்த நிமிடம் கூட அடுத்த நொடி கூட எனக்கு மரணம் வந்து விடலாம் என்கின்ற மரண சிந்தனையில் தான் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதாக நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அப்ப நாம இதை தெளிவான முறையிலே புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எல்லா மனிதர்களும் சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, நாம எந்நிலையிலும் மரணத்தை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மரணத்தை நம்ம யோசிச்சு பார்க்க தவறான ஆசைகள், கெட்ட சிந்தனைகள், தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நினைப்பு, இது எல்லாம் நம்மிடத்திலிருந்து விடப்பட்டு தூய்மையான மனிதர்களாக வாழ்வதற்கு அது நமக்கு வழிகாட்டும் என்பதை நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அதே போன்று நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் தொடர்பாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய அடுத்த முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எந்த நிலையிலும் மரணத்தை வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விடக்கூடாது. இது நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு சில கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும் பொழுது அவங்க விரக்தி அடையக்கூடியவர்களாக மாறிடுறாங்க. இந்த காலம் வந்து ரொம்ப மோசமான காலமாக இருக்குது. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லி காட்டும் பொழுது, பின்னாடி ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மனிதர்கள் எல்லாரும் எப்படி ஆசைப்படுவார்கள் என்று சொன்னால், நான் இந்த கபரை கடந்து செல்லும் பொழுது இந்த கபர்ல அடக்கப்பட்ட ஒருவனாக நான் இருந்திருக்க கூடாதா என்று கூறக்கூடிய ஒரு காலம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்துல நான் வாழும்போது இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே, இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறேனே, இதுக்கு நான் செத்து போயிருந்தா கபருக்குள்ள நிம்மதியாக வாழ்ந்திருப்பேன் என்கின்ற தவறான சிந்தனை. இந்த உலகத்துல நம்ம நல்லவனா வாழ்ந்தாதான் கபரை நல்ல வாழ்க்கை இருக்கும். கெட்டவனாக வாழ்ந்தோம் என்று சொன்னால், நன்மைகளை சேகரிக்காமல், சரியான முறையில் தொழாமல், நோன்பு வைக்காமல், ஜக்காத் கொடுக்காமல், ஹஜ் செய்யாமல், வணக்க வழிபாடுகளில், இபாதத்துகளில், நல்லறங்களில் ஈடுபடாமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கபூர்ல கடும் வேதனை கிடைக்கும். இந்த உலகத்துல நாம் அனுபவிக்கக்கூடிய வேதனையை விட கடும் வேதனை கபூர்ல நமக்கு கிடைக்கும். ஆனா அந்த மனிதனுக்கு அது புரியாது. உலகத்துல சில துன்பங்கள், கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அந்த மனுஷன் என்ன நினைப்பான், கபூருக்குள்ள அடங்கிவிட்ட ஒருவனாக நான் இருந்திருக்க கூடாதா என்று நினைத்து கொண்டு உலக காரியத்திற்காக நினைக்கக்கூடியவனாக மனிதன் இருப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உலகத்தினுடைய துன்பத்தை தாங்குவதற்கு மனமில்லாத மனிதர்களாக நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில் ஒரு உறுதியான முஸ்லிம் கூட, எல்லாம் எனக்கு மரணத்தை தந்து இந்த உலகத்துல வாழ முடியல, கஷ்டமா இருக்குது என்கின்ற பிரார்த்தனையை செய்யக்கூடாது என்று நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறார். நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். புகாரி என்கின்ற ஹதீஸ் கிரந்தகத்திலே 5671 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களிலே யாரும் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தின் காரணமாக, கஷ்டத்தின் காரணமாக, யா அல்லாஹ் எனக்கு மரணத்தை தந்துடாத என்று மரணத்தை அல்லாஹ்விடத்தில் வேண்டி மரணத்திற்காக ஆசைப்படக்கூடாது. ரசூல் என்ன சொல்றாங்க, மரணத்திற்காக உங்களில யாரும் ஆசைப்படக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள கஷ்டத்தை தாங்க முடியல, இந்த உலகத்தில் உள்ள துன்பத்தை தாங்க முடியல என்பதற்காக யாருமே மரணத்தை விரும்பாதீங்க, யாருமே மரணத்தை ஆசை வைக்காதீங்க. ஒருத்தனுக்கு முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுதான், ரொம்ப துன்பங்கள், அவனுக்கு தலைக்கு மேல துன்பங்கள் வந்து கிடைக்கிறது என்று சொன்னால், வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கும்போது இப்படி வேணா துஆ கேட்டுக்கங்க, எல்லாம் எனக்கு மரணத்தை தந்துரு என்று துஆ கேட்க கூடாது. மாறாக எப்படி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும்ம என்னுடைய இறைவா, அகீனி மா கானத்தில் ஹயாத்து, நான் இந்த பூமியில உயிர் வாழ்வது ஹைரன்லி, எனக்கு சிறந்ததாக இருந்தால் என்னை நீ உயிர் வாழ செய். அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும்போது எப்படி ஒரு விரக்தி நிலைக்கு நம்ம போயிட்டோம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப துன்பம்,
கடன் வாங்கிட்டு கடன் அடைக்க முடியாம கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் நமக்கு துன்பப்படுத்துறாங்க, தொல்லைப்படுத்துறாங்க, குழந்தைகளுடைய டார்ச்சர் தாங்க முடியல, இப்படி ஏதாவது ஒரு கஷ்டம், ரொம்ப தலைக்கு மீறிய கஷ்டங்கள் நமக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் நம்ம அல்லாஹ்ட்ட மரணத்தை வேண்டி துவா கேட்கக்கூடாது. கஷ்டத்தை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நம்ம எப்படி துவா கேட்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹும்ம அகீனி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன் லி, அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் எனக்கு இந்த உலகத்தில் நீ என்னை வாழ வை, ஒத்த வஃபனி இதா கானத்தில் வஃபாத்தன் ஹைரன் லி, நான் மரணிப்பது வஃபாத்தாகுவது எனக்கு சிறந்ததாக இருந்தால் என்னை வஃபாத்தாக செய்துவிடு, என்னை மரணிக்க செய்துவிடு என்றுதான் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்க வேண்டும் என்பதாக நபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தராங்க. இது மிக முக்கியமான துவா. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்வது நல்லதா கெட்டதா என்பது நமக்கு தெரியாது. நான் இந்த உலகத்துல வாழ்கிறேன் என்று சொன்னால் நான் வாழ்வது எனக்கு நல்லது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கலாம், அது கெட்டதா கூட அமைஞ்சிடலாம். இந்த உலகத்தில் வாழ்வது நான் கெட்டது என்று நான் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா இது எனக்கு நல்லதா கூட அமைஞ்சிடலாம். ஃபிரௌன் என்பவன் இந்த பூமியில வாழப்படுவதெல்லாம் நல்லது என்று நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னா நிறைய செல்வம் இருந்தது, அவன் கட்டளையிட்டால் அதை செய்து முடிப்பதற்கு நிறைய பணிவிடையாளர்கள் இருந்தாங்க, ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையை அவன் நல்லதாக நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனா அது அவனுக்கு நல்லதா இருந்ததா, அவனுக்கு கெட்டதாக இருந்தது. அவன் நம்முடைய வாழ்க்கை நல்லதா கெட்டதா என்பது நமக்கு தெரியாது. அதை தெரிந்து கொள்ளக்கூடியவன் யாரு? அல்லாஹ் மட்டும்தான். அதனாலதான் ரசூல் என்ன சொன்னாங்க, நீ அல்லாஹ்வுடைய கையில கொடுத்தது, அல்லாஹ் நான் இந்த பூமியில வாழ்றது நல்லதாக இருந்தால் என்னை நீ வாழ செஞ்சிரு, நான் மரணிப்பது எனக்கு சிறந்ததாக இருந்தால் என்னை நீ மரணமடைய செய்துவிடு என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். மாறாக அல்லாஹ் எனக்கு மரணத்தை தந்துரு, இந்த பூமியில நேர வாழ முடியாது என்று ஒரு காலத்திலும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்பதாக நபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில கட்டளையிடுகிறாங்க. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, இந்த பூமியில நம்ம வாழ்றது நல்லதா கெட்டதா என்பது நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான், அல்லாஹ் மேல நமக்கு கோபம் வந்துருச்சு என்று நம்ம நினைக்க கூடாது. அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனையை தருகிறான் என்று சொன்னால் அதன் மூலமாக நம்முடைய பாவத்தை நீக்குகிறான் என்று அர்த்தம். நமக்கு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அதன் மூலமாக நம்முடைய பாவத்தை அல்லாஹ் நீக்குகிறான் என்று அர்த்தம். அத ரசூல் சொல்றாங்க, கஷ்டம் வந்துச்சு துன்பம் வந்துச்சு என்பதற்காக மரணத்தை நீங்க வேண்டாதீங்க. நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது கஷ்டத்தை தாங்க தாங்க, துன்பத்தை தாங்க தாங்க உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், உங்களுக்கான நன்மைகள் ஏறிக்கொண்டே இருக்கும். நபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு ஹதீஸ்ல ரசூலா சொல்றாங்க, திருமதியில 2313 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதருக்கு மறுமையிலே நன்மை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நாட்டம், ஒரு மனிதனை அல்லாஹ் தேர்வு செய்து விட்டு அந்த மனிதனுக்கு மறுமையிலே நன்மையை அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று விரும்பினான் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? சொர்க்கத்தை கொடுக்க விரும்புகிறான் அர்த்தம். மறுமையிலே நன்மை என்று சொன்னால் சொர்க்கம் என்று அர்த்தம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்று நாடினான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மனிதருக்கு இந்த உலகத்திலேயே முன்கூட்டியே தண்டனை வழங்கி விடுவான். சில கஷ்டங்களை கொடுப்பான், சில துன்பங்களை கொடுப்பான், சில சோதனைகளை வழங்குவான். ஒரு மனிதனுக்கு மறுமையில் அல்லாஹ் தீமையை நாடினான் என்று சொன்னால் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மனிதரே மறுமை நாளிலே அல்லாஹ் நரகத்திலே தூக்கி வீசி எறிய வேண்டும் என்று நினைத்தான் என்று சொன்னால் அந்த மனிதரை இந்த உலகத்திலே சுகபோகமாக வாழ விட்டு விடுவான். அவனுக்கு கஷ்டம் இருக்காது, துன்பம் இருக்காது, சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவனுடைய பாவத்தை அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பலை. அவனுடைய பாவத்தோடையே அவன் மரணமடைய செய்து நாளை மறுமை நாளில் அவனை நரகத்தில் தூக்கி வீசி எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இப்படி செய்கிறான். நீங்க நம்ம நிறைய பார்க்கிறோம், பிஜேபி ஆட்சி வந்து விட்டது, நம்ம நிறைய அடக்குமுறைகள் பண்றோம், நமக்கு எதிராக நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, நிறைய ஸ்டேட்ல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய மாநிலத்தை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறாங்க. டெல்லியில பல வருடங்களாக கைப்பற்றவே இல்லை, ஆனா இந்த வருடம் டெல்லியை கூட என்ன செஞ்சாங்க, கைப்பற்றி விட்டார்கள். அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, நிம்மதியாக இருக்கிறாங்களே. நமக்கு அல்லாஹ் கஷ்டத்தை தரான் என்று நினைக்க கூடாது. நமக்கு அல்லாஹ் கஷ்டத்தை தருகிறான் என்று சொன்னால், துன்பத்தை தருகிறான் என்று சொன்னால் அந்த துன்பத்தை கஷ்டத்தை நம்ம பொறுக்க நம்முடைய பாவங்கள் அழியும் என்று அர்த்தம். காஃபிர்களுக்கு, தீயவர்களுக்கு, கொடுவர்களுக்கு, இஸ்லாத்தினுடைய எதிரிகளை அல்லாஹ் சுகபோகமாக வாழ செய்கிறான் என்று சொன்னால் அவர்களை நரகத்தில் தூக்கி வீசி எறிய போகிறான் என்று அர்த்தம். அதுக்காண்டி இப்ப முடிவு செஞ்சிடக்கூடாது அவங்களுக்கெல்லாம் நரகம் என்று. அல்லாஹ் என்ன வேண்டுமானால் நாடுவான். கடைசி நேரத்தில் கூட ஹிதாயத் அல்லாஹ் வழங்குவான். நாம நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு கஷ்டத்தை தருகிறான், துன்பத்தை தருகிறான் என்பதற்காக நாம தோன்று விடக்கூடாது.
நமக்கு கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம்? அல்ல என் பாவத்தை மன்னிக்க போறான், நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன், நிறைய தீமைகள் செஞ்சிருக்கிறேன், அந்த தீமைகளை எல்லாம் மன்னித்து விட்டு அல்லாஹ் என்னை சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறான், நாடி இருக்கிறான். அதற்காகத்தான் எனக்கு அல்லாஹ் துன்பத்தை தருகிறான் என்று ஒரு முஸ்லிம் நினைக்க வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாரான். இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமதியில 2323 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இறை நம்பிக்கையுடைய ஆணும் மூமினான ஆணும் மூமினான பெண்ணும் தமது விஷயத்திலும் தன்னுடைய விஷயத்திலும் தம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலும் தன்னுடைய செல்வங்கள் விஷயங்களிலும் தொடர்ந்து துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையுடைய ஆணாக இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கையுடைய பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய விஷயத்தில் தனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடும், தனக்கு ஏதாவது நோய் வந்துடும், தன்னுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை சிரமப்படுத்துவான், தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் சிரமத்துக்கு உள்ளாக்குவான், தம்முடைய சொத்துக்கள் செல்வங்கள் விஷயத்திலும் அல்லாஹ் அவருக்கு துன்பங்களை சிரமங்களை கஷ்டங்களை அல்லாஹ் வழங்குவான். ஏன் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொன்னால், அவர் அல்லாஹ்வை சந்திக்கும் நாளில் அவர்கள் மீது எந்த குற்றமும் மீதும் இருக்காது. இந்த துன்பங்கள் எல்லாம் சோதனைகள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் அவருடைய பாவத்தை அழிப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடியது. என்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு துன்பங்களை தந்தான் என்று சொன்னால் அதை நான் பொறுத்து கொண்டால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். என்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் துன்பங்களை தந்தான் என்று சொன்னால் அதை நான் பொறுத்து கொண்டால் என்னுடைய பாவங்கள் அழியும். என்னுடைய சொத்துக்கள் செல்வங்கள் விஷயத்தில் அல்லாஹ் துன்பங்கள் தரும்பொழுது அதை பொறுத்து கொண்டால் என்னுடைய பாவங்கள் அழியும். நாளை மறுமை நாளிலே நான் இருக்கும் பொழுது இந்த பூமியில நிறைய பாவங்கள் செஞ்சிருப்பேன், நிறைய தீமைகள் செஞ்சிருப்பேன். ஆனா மறுமை நாளிலே நிற்கும் பொழுது நம்முடைய பாவமாக எதுவுமே இருக்காது, எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கும். காரணம், இந்த உலகத்தில் நம்மை துன்பங்களை சோதனைகளை கஷ்டங்களை சகித்துக் கொண்டதுதான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க. அழகான முறையில நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். நம்ம இதே தெளிவான முறையில நம்ம புரியக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கஷ்டத்தை தருகிறான் என்பதற்காக அல்லாஹ்வுடைய கோபம் நம்ம மீது இறங்கிவிட்டது என்று நினைக்க கூடாது. அல்லாஹ் நம்மை சொர்க்கத்தில் அனுப்புவதற்காக நாடி விட்டான். நாம் அதற்காக பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தாராங்க. இன்னொரு ஹதீஸ்ல இன்னும் தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமை தைக்கக்கூடிய முள் உட்பட ஒரு முஸ்லிமுடைய காலில ஒரு முள் குத்தினால் கூட அதற்காக அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்காமல் அழிக்காமல் இருப்பது கிடையாது. ஒரு முள் குத்தினால் கூட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், பாவங்கள் அழிக்கப்படும் என்று சொன்னால் ஒவ்வொரு கஷ்டத்திற்கு தகுந்தாற் போன்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சின்ன கஷ்டத்தை நம்ம தாங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படும். பெரிய பெரிய கஷ்டங்களை தாங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு தகுந்தாற் போன்ற பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை, கட்டாயமாக அல்லாஹ் மன்னிச்சிடுவான். முள்ள குத்துனா கூட அதற்காக அல்லாஹ் எந்த பாவத்தையும் மன்னிக்காமல் இருக்க மாட்டான். கட்டாயமாக கண்டிப்பாக நிச்சயமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டே தீரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தெளிவான முறையில சொல்லித்தாராங்க. அவ இதை நாம தெளிவான முறையில புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். அல்லாஹ் நமக்கு கஷ்டத்தை தந்து விட்டான் என்பதற்காக அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை தந்துட்டு, எனக்கு துன்பத்தை தந்துட்டு, என்னால தாங்க முடியல, எனக்கு மரணத்தை தந்தது, நான் சாக போற வாழ நான் ஆசைப்படல, எனக்கு நீ மரணத்தை தந்தது என்று மரணத்தை வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யாதீங்க. அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த துன்பங்களை அல்லாஹ் தந்த கஷ்டங்களை நம்ம பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால், சகித்துக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்காக நம்முடைய பாவங்களை மன்னித்து நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்மை சொர்க்கத்தில் நுழைவிப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான முறையில கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயை திட்டக்கூடாது என்று கட்டளையிட்டு இருக்கிறாங்க. நோய் இருக்குதுல, நமக்கு ஏற்படக்கூடிய நோயை கூட நீங்க ஏசாதீங்க, திட்டாதீங்க என்ற கட்டளை ரசூலுல்லாஹ்வால் இடப்பட்டிருக்குது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சாயிப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி காய்ச்சல்ல நோயுற்று இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நல்ல பழக்க வழக்கம் என்னவென்று சொன்னால், நோயுற்றவர்கள் அடிக்கடி நோயாளிகளை சந்திக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நோயாளிகளை சந்திப்பாங்க. அவர் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இந்த உம்மு சாயிப் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியை சந்திப்பதற்காக போறாங்க. போன உடனே அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. காய்ச்சல்ல நடுக்கம் வந்துருச்சு, நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களால வலி தாங்க முடியல. காய்ச்சல்ல நடுங்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உள்ள வந்த உடனே அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க, யா அல்லாஹ் இந்த காய்ச்சலில் நீ அருள் வளம் ஏற்படுத்தாத. காய்ச்சலை திட்டுறாங்க, காய்ச்சலை ஏசுறாங்க, இந்த காய்ச்சலுக்கு நீ பரக்கத்தை வழங்கிறாத, அதனால காய்ச்சல் இல்லாமல் ஆக்கிரு
என்ற காய்ச்சலை அவர்கள் திட்டுறாங்க. உடனே நவீனம் சுதாரிசிரம சொல்றாங்க, உம்மு சாஹிபே, காய்ச்சலை ஏசாது, காய்ச்சலை திட்டாது. ஏனெனில் அந்த காய்ச்சல் எப்படிப்பட்டது என்று சொன்னால், கொல்லனின் உலை இரும்பின் துருவை அகற்றி விடுவதை போன்று ஆதமுடைய மக்களுடைய தவறுகளை இந்த காய்ச்சல் அகற்றி விடுகிறது. இரும்பு பற்றைக்கு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால், இரும்புல துரு பிடிச்சிருக்கும்ல, அது தீக்குள்ள காட்டுவாங்க, தீ கண்ணுக்குள்ள காட்டுவாங்க, காட்டிட்டு எடுத்து அடிச்சவங்க என்று சொன்னால் அந்த துரு பிடித்தது எல்லாம் இல்லாமல் ஆயிரும், கீழே உதிர்ந்து விழுந்து விடும். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த காய்ச்சலை நீங்கள் தாங்கிக் கொண்டால், பொறுத்து கொண்டால், அந்த காய்ச்சல் உங்களுடைய பாவங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கிடும். இரும்பு கம்பியில துருப்பிடித்ததை அந்த தீ என்பது எப்படி இல்லாமல் ஆக்குகிறதோ, அதே போன்று காய்ச்சல் என்பது உங்களுடைய பாவங்களை இல்லாமல் ஆக்கும். அதனால் காய்ச்சலை ஏசாதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. அப்ப நோயை கூட திட்டக்கூடாது என்று நபியனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தராங்க. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த நோயை அல்லாஹ் நம்ம மீது ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் அதிலே நம்ம பொறுமை காத்தால் நமக்கு அதன் மூலமாக சொர்க்கம் கிடைக்கும், நம்முடைய பாவங்கள் அழிக்கப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நபியனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில, தெளிவான முறையில் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் நாம தெளிவான முறையில புரிந்து கொள்ள வேண்டும். நாம எந்த நிலையிலும் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த கஷ்டத்திற்காக, துன்பத்திற்காக மரணத்தை வேண்டி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடாது. மாறாக அந்த காய்ச்சலை, அந்த துன்பத்தை, அந்த கஷ்டத்தை நம்ம பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை சொர்க்கத்தில் நுழைய செய்வான் என்கின்ற தகவல்களை நபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அதை சரியான முறையிலே புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு என்னுடைய இந்த ஒரே முடிவு செய்கிறேன். வாஹிர் தவானா இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி பதில். ஒரு ஆண்கள்ல சிறுவர்களுக்கான கேள்வி. அல்லாஹ் மனிதர்களை எப்படிப்பட்ட நிலைகளை கொண்டவர்களாக படைச்சிருக்காங்க?